வணக்கம் மக்களே, வெல்கம் டு லட்டு செல்லம்ஸ். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடைக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, மெயின் ஹீரோனே சொல்லலாம் வாழைப்பூ. இந்த வாழைப்பூ எங்கள் தோட்டத்தில் இருந்து பறிச்சது. வாழைப்பூ ஒன்று எடுத்துக்கிறேன், கடலைப்பருப்பு ரெண்டாவது, கடலைப்பருப்பு, பல்லாரி, மிளகா வத்தல் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, சோம்பு, பட்டை வேணும்னா ஆப்ஷனல், வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. தேவையான அளவு உப்பு, காயப்பொடி. கடலைப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து மிளகாய் வத்தல், சோம்பு, பட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வைங்க. 1 hour ஊறினா போதுமானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ அரிஞ்சு எடுத்தாச்சு, கடலைப்பருப்பு 1 hour ஊறியாச்சு. இப்போ நம்ம வடை பக்குவத்தில் அரைக்கணும். அதே மாதிரி வாழைப்பூவும் ஒரே ஒரு அடிக்கணும். மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு, சோம்பு, பட்டை, மிளகாய் வத்தல் எல்லாம் போட்டாச்சு. போட்டு நம்ம வடைக்கு எப்படி அரைக்கணுமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பருப்பை நான் தனியாக எடுத்துருக்கேன். நம்ம வடை தட்டும் போது இந்த பருப்பும் சேர்த்து நம்ம முழு பருப்போடு சாப்பிட்டோன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ அரைச்சி போட்டாச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் மிளகாய் வத்தல் சேர்த்தனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு காயப்பொடி, வடைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி போடலாம். வடை வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வியூஸ் மட்டும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.